நல்லா இருக்கீங்களா ப்ரோ? ப்ரோ நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. ப்ரோ சூப்பர். அந்த வீடியோக்கு அப்புறம் எல்லாமே வைரலா போயிட்டு இருக்கு போல. என்ன சொல்றீங்க? நார்மலா போனா 120 போவேன். ஆக்ரோஷப்பட்டேன்னு வச்சுக்கோங்க, வண்டி 220 போகும். ஓ ஆமா அதான் கேட்டேன் ப்ரோ. நான் பாத்துட்டு இருந்தேன். சரி, வண்டியை மாத்திட்டீங்க? ஆமா ப்ரோ. அந்த வீடியோக்கு அப்புறம் பைக்கே போயிட்டு இருக்குன்னு சொல்லி நான் அப்படியே டிராக்டர்ல இறங்கிட்டேன். அடுத்து ஏரோப்ளேன் வாங்கலாம்னு இருக்கேன். ஏரோப்ளேன் வாங்குறீங்களா ப்ரோ? ஆமா ஏரோப்ளேன் தெரியுமில்ல? ஏரோப்ளேன் தெரியும். சரி ப்ரோ. அதான் ஒரு இன்டர்வியூ போடலாம் அப்படின்ட்டு தான். போடலாமா ப்ரோ? ஓ இன்டர்வியூ தான் போட்டல. சிறப்பா போட்டல. இருங்க இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இருங்க வண்டி நிப்பாட்டிடுவாங்க ப்ரோ. நிப்பாட்டிடுவாங்க. பாத்து வாங்க ப்ரோ. அப்பா என்ன கணக்குது. இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? ஓகே ப்ரோ. ப்ரோ அப்புறம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் ப்ரோ. இப்பதான் இருக்குது பாருங்க. என்னன்னு வேணும் உங்களுக்கு சொல்லுங்க. மக்காச்சோளம், மரவள்ளி கிழங்கு எல்லாமே இருக்குது. சரி எல்லாம் சாப்பிடுங்க. சரிங்களா? சரி அப்புறம் சொல்லுங்க. இல்ல அதான் சரி புதுசா வண்டி வாங்கிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். வண்டி சரி டிராக்டர் வாங்கிருக்கீங்க கேள்விப்பட்டேன். அதை பாத்துட்டு போலாம் அப்படின்னு இருந்தேன். நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு ப்ரோ. பச்சை கலர்ல செம்மையா எடுத்துருக்கீங்க. நமக்கு பிடிச்சதே கிரீன் தான். சரி அப்படியே பசுமையா இருக்கணும் நமக்கு எப்போ. சூப்பர். அந்த பசுமை தான் ப்ரோ. பசுமை தான். புதுசா அம்சமா இருக்கு ப்ரோ. எவ்வளவு ப்ரோ விலை? இது வந்துட்டு ஜப்பான்ல இருந்து இறக்கி இருக்குங்க. ஏன் ப்ரோ இங்க எல்லாம் இல்லையா? இங்க நம்மளோட காஸ்டுக்கு எதுவுமே இல்ல. சரி ஜப்பான்ல இருந்து அப்படியே இறக்கி இருக்கேன். 50 லட்சம் வருது. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இது 50 லட்சம் 50 lakhs. இதுல என்ன ப்ரோ 50 லட்சம் இருக்கு? 50 என்ன சொல்றீங்க? ஏரோப்ளேனுக்கு வருது இல்ல? ஏரோப்ளேனுக்கு வர்ற இன்ஜின் ஜெட் இன்ஜின் அதாக்கு உள்ள இருக்குது. அப்படியே வண்டி போச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கும். என்ன ப்ரோ சொல்றீங்க? உண்மையாங்க. ஏரோப்ளேனுக்கு வர்ற இன்ஜின்ல அப்படி இருப்பீங்க? உண்மையா ஏரோப்ளேனுக்கு வர்ற இன்ஜின் தான் வச்சிருக்கிறது. எப்படி ப்ரோ தருவாங்க ஏரோப்ளேன் இன்ஜின்? ப்ரோ ஜப்பான்ல அப்படிதான் ப்ரோ கண்டுபிடிக்கிறாங்க. ஏரோப்ளேன் என்ன பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? தெரியல ப்ரோ இவருக்கு என்ன பார்த்தா. என்னதான் சொல்றது, உங்களுக்கு விளக்கம் சொல்லியே நான் ஓஞ்சு போயிருவேன். தள்ளுங்க வாங்க. இது பாருங்க, இப்படி போய் நின்றுட்டு இப்படி மேல இருக்குதுல்ல இந்த பானட்டு 2 தட்டிட்டு அப்புறம் கீழே இங்க பாருங்க ஒரு கண்ணு மாதிரி இருக்குதா, இந்த கண்ணை இப்படி பொடிச்சிட்டு இப்படி திறந்தான்னு வச்சுக்கோங்க, அப்படியே போனீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, இதோ தெரியுதா பாருங்க, இதுதான் ஏரோப்ளேனுக்கு வருதுல, ஏரோப்ளேனுக்கு வர்ற அந்த ஜெட்டுக்கு வர்ற இன்ஜின். என்னடி சொல்ற? ஜெட்ல வர்ற இன்ஜினா? ஜெட்ல வர்ற இன்ஜின் தெரியாது. சந்திராயன் தெரியுமா? சந்திராயன் தெரியாதா? தெரியாது ப்ரோ. யாரு? அதோ மேல பாருங்க. அங்க என்ன பாக்குற? இங்க பாரியா? அதோ தெரியுதா பாருங்க சந்திராயன். அங்கதான் எங்க மாமா இஸ்ரோல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அங்கேயேதான். அது எப்படி ப்ரோ உங்களுக்கு கிடைச்சது? எப்படியோ கிடைச்சது. உங்களுக்கு என்ன வெளிய சொல்லிடாதீங்க. சரி ப்ரோ. ஓகே ப்ரோ. இல்ல எப்படி இவ்வளவு காஸ்ட்லியானதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சதுன்னு கேட்டேன். அதுதான் அப்படியே எல்லா பக்கமும் இருக்குது. சரி இறக்கி விடுங்க. இறக்கி பாத்து நான் எடுக்கலாமா? இறக்கிடுங்க ப்ரோ. ஏன்னா கடைசியா பணம் தூக்கிடலாமா? ஐயோ என்னையா இது? ஐயோ சரி மெல்ல. நம்ம வந்து அந்த வண்டியிலே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பயங்கரமா போவீங்க. சோ இந்த வண்டியில டாப் ஸ்பீட் நீங்க எவ்வளவு போயிருக்கீங்க? இந்த வண்டியில டாப் ஸ்பீடு பாத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏர்ல உழுவும் போது, அதாவது வயல்ல உழுறும் போது 100 கொடுக்கும். ஓ 100 வயல்லே 100ல போவீங்க? 100ல போவேன். ஏற விட்டுட்டு ரோட்டுக்கு போச்சுன்னு வச்சுக்கோங்க, இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. வண்டி பாட்டுக்கு 700ல போகும். 700ல போகுது. பறக்கும். எப்படி வானத்துல பறக்குதுல அந்த காக்கா எல்லாம். ஒரு ராக்கெட் இன்ஜின். ஓ சரி. ஓகே ப்ரோ. ஓகே என்ன பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா ப்ரோ? லூஸ் இல்லனே, மென்டல். எவ்வளவு ப்ரோ மைலேஜ் எல்லாம் சொல்லுங்க ப்ரோ. பரவாயில்ல ப்ரோ. என்ன ப்ரோ மாமாட்டல கேட்டேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க ப்ரோ. சரி உங்களுக்காக சொல்றேன். லிட்டருக்கு 100 கிலோமீட்டர் தரும். 100 தருதா ப்ரோ? ஆனா இது புதுசா இருக்கு. ஏன் ப்ரோ அப்படி பார்த்தா நாங்க எல்லாரும் அந்த வண்டி வாங்கிடலாம்ல? எல்லாரும் வாங்கிட்டு எங்க வீட்டுல வந்து நிப்பாட்டுவீங்களா? எங்க இடம் இருக்குது? இவ்வளோ பெரிய வண்டி எப்படி நிப்பாட்டுவீங்க? அதான்
எவ்வளவு 50 லட்சம் அது ஜப்பான்ல இருந்து இறக்கி இருக்குது. ஏர் ஜெட் இன்ஜின் போட்டு இருக்குது. ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா கோவத்துல போட்டுற போற. 1 கோடி 1 கோடி 1 கோடி 1 கோடி 1 கோடியில என்ன ப்ரோ இருக்கு? டயரே பாத்துட்டீங்கன்னா அந்த டயரா ப்ரோ? அந்த டயர் இருக்குல்ல அது இல்ல. இந்த டயர் பாருங்க, ஒரு நிமிஷம் பாருங்க. அந்த போல்ட் எவ்வளவு சொன்னேன்? 2 லட்சம். இந்த போல்ட்டே நம்மளுக்கு 5 லட்சம் வரும். என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. வரும் ப்ரோ. போல்ட்டே 5 லட்சம் ரூபா வருதுன்னா ப்ரோ அப்ப எல்லாமே போல்ட்டெல்லாம் நீங்க வாங்கி பண்றீங்களா? இல்ல நான் வந்து இங்க ஜப்பான்ல ஒரு மச்சான் இருக்காரு. அவரு துபாயில இருந்த மச்சான் உங்களுக்கு எல்லாமே மச்சான் எல்லா இருக்காரு. இடத்துலயும் ஒரு மச்சான் இருக்காங்க நம்மளுக்கு. சரி. அவர் ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் கடை வச்சிருக்காரு. அவர் நமக்கு அங்க வச்சிருக்காரு இங்கீங்களா? அங்கேயும் வச்சிருக்காரு இங்கேயும் வச்சிருக்காரு. கடை பேருங்க? சொன்னா செத்தாங்க ஜி. சொல்ல மாட்டேன். சரி. சீக்ரெட். சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. வேற என்னென்ன ப்ரோ பார்ட்ஸ் எல்லாம் ரேட் இதெல்லாம்? இந்த ஸ்டேரிங்கே பாத்துட்டீங்கன்னா ஒரு 5 லட்சம் வரும். ஸ்டேரிங் 5 லட்சம். ஸ்டேரிங் 5 லட்சம். 1 கோடி வரணும்னா அப்ப நீங்க இதுதான் சைலன்சர். அதுல பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இது ராக்கெட் இன்ஜின்ல, அதனால இப்படி வருது ராக்கெட். என்னை பைத்தியக்காரன் ஆகிட்டீங்களா ப்ரோ? கண்டிப்பா. ஓகே ப்ரோ. பாருங்க சார், ஒரே ஃபைட்டிங்கா இருக்கு சார். பின்னாடி டயர்லாம் எவ்வளவு ப்ரோ வருது? இங்க பாருங்க, நம்ம ஹைட்டுக்கு இருக்கு பாருங்க, ஷோல்டர் பாருங்க. இதுவே நான் 5 லட்சம் சொன்னா அப்ப இது எவ்வளவு வரும் நீங்களே சொல்லுங்க. ஒரு டயர் காஸ்ட் 20 வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? 15 லட்சம் வருது. 15 கம்மி, 5 கம்மியா 5 லட்சம் கம்மியா. சரி. உங்களுக்கு என்னோட உழைப்போட ரகசியம் என்ன தெரியுமா? நான் இவ்வளவு ப்ராடக்ட் வாங்கி சேர்த்துறேன்னா நான் ஒரு விவசாயி. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? அந்த விவசாயிக்கு ஒரு தத்துவம் பாருங்க. உழவில்லையே உழவணும். உழவில்லையே உணவில்லை, சாப்பிட முடியாது. அது கரெக்ட் தான் ப்ரோ, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். ஏன்னா வந்து வயிறு இருந்தா சாப்பிடறத செய்யும். நம்ம இடத்துக்கு ரொம்ப பெருசா அதனாலதான் நம்மளுக்கு அண்ணன் எப்பவுமே நம்ம உளறதுனால எனக்கு அளவு இல்லாம சாப்பாடு கிடைக்கிறதுனாலதான் நான் இவ்வளவு இதா இருக்கிறேன். நீங்களும் எல்லாரும் வாங்க, உங்களுக்கு எல்லாமே தரேன். டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளவு ப்ரோ? டேங்க் கெப்பாசிட்டி பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 5000 லிட்டர் பிடிக்கும். ஒரு 5000 லிட்டர் பிடிக்கும். ஓகே 5000 லிட்டர்னா அப்ப லிட்டருக்கு எவ்வளவு? 100 கிலோமீட்டருங்களா? லிட்டருக்கு 100 கிலோமீட்டர் தரும். எதுல பிடிப்பீங்க? 5000 லிட்டர் எதுல ப்ரோ பிடிப்பீங்க? எதுல பிடிப்பீங்கன்னா இதோ தெரியுது பாருங்க. அப்படியே கொஞ்சம் கிட்ட வந்து காட்டுங்க. அப்படியே கிட்ட வந்து காட்டுங்க. கிட்ட வாங்க ப்ரோ, அப்படியே கிட்ட வாங்க காட்டுங்க. இதுதான் அந்த ஜெட் இன்ஜின் வருது இல்லைங்க, ஆமாங்க. அந்த இன்ஜினுக்கு உள்ள வர்ற அந்த ஃபியூல் டேங்க். ஆமாங்க. இது ஓபன் பண்ணிட்டு இது ஃபுல்லா அடிச்சாதான் ப்ரோ இது ஃபுல்லா நிறையும். 5000 லிட்டர் கெப்பாசிட்டி. ஓஹோ, சரி. அதான் சொன்னா நம்ப மாட்டேங்கிறாரு. என்னதான் பண்றதோ ஒன்னும் புரியல. இதுல வேற நீங்க தடுக்க வேற விட்டு இருக்கீங்க. சரி. அதான் கேட்டேன் நான். ஒருவேளை இது எப்படி ப்ரோ இப்படி பாருங்க, ராஜா பௌத் மாதிரி இருக்கனா? நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. இங்க இருந்தேன்னு வச்சுக்கோங்க, லைட்டா சாந்தேன்னு வச்சுக்கோங்க, கீழே விழுந்துருவேன். ஆனா இங்க இருக்குதுல என்னோட வாட்டமே வேற. இப்படி உட்கார்றோம், இப்படி உட்காரலாம், இப்படியும் உட்காரலாம். ஐயோ வேஸ்டி வேற கழுத்து வருது. ராஜா பௌத் மாதிரி இருக்கனா? நல்லா இருக்கு. சோல்டர் ப்ரோ போய் எது பண்ணு. சரி. இதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன ப்ரோ? ஃபங்க்ஷன்ஸ் அதாவது எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படி சொல்லி வெளிய வந்து காமிச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அத்தி படத்துல என்ன சொல்லியிருக்காரு விஜய்? என் உயிரே போனாலும் விவசாயத்தை விட்டுறாதீங்க அப்படின்னு நீங்க வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. ஓகே. விவசாயத்தை மட்டும் யாருமே விட்டுறாதீங்க, நம்ம எல்லாம் ஒரு விவசாயி. என்ன ப்ரோ சீமானுக்கு போறீங்க? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஓகே. ஆமா. இது வரைக்கும் என்னென்ன விலை வச்சிருக்கீங்க ப்ரோ? என்ன ப்ரோ சொல்றீங்க? இந்த பக்கம் பாருங்க 500 அடி தென்னை, இந்த பக்கம் பாருங்க 500 அடி வாக்கா, இங்க பாருங்க 500 அடி எம்மை. இளநீ என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. சரி. பதனிங்கிறது வேற. சரி. எங்க ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, வாங்க ப்ரோ. என்னோட கிணறு என் கிணறு தான். யோ வாயா, மத்தாத கிணறுனா மத்தாத கிணறா எங்க கூட்டிட்டு போறீங்க? வாங்க கிணறு பாருங்க, வெங்காயத்துக்கு நம்ம இன்டர்வியூ எடுக்கலாம் வாங்க. ஐயோ இத நான் விடவே மாட்டேன். விட மாட்டீங்களா? எங்க போறீங்க? நான் கமிஷனர் ஆபீஸ்க்கு போறேன். கமிஷனர் ஆபீஸ்க்கு போறியா? தம்பிகளா, யோ எனக்கு
யோ, கமிஷனர் ஆபீஸ்க்கு போடா. யோ எனக்கு இன்டர்வியூ கொடுத்துட்டு போயா. இன்டர்வியூ கொடுத்துட்டு போறோமா? சரி. நீ என்ன வண்டி ஏறுற? யோ வண்டி ஓட்ட வரதே இன்டர்வியூ எடுக்கிறதுக்காகயா. வண்டி ஏறியா? வண்டி ஏறியா? ஐயோ நான் காட்சி பாருங்க. கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி. இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் விஞ்ஞானம், எங்கள் மச்சான் இஸ்ரோ இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம வர்றது விவசாயம். முக்கியமான டாபிக் விவசாயம். விவசாயத்துக்கு என்ன வேணும்? உழவு செய்கிறது. விவசாயத்துக்கு நன்மை. இந்த ரோலருக்கு வர்றதுக்கு முன்னாடி மண்புழு. அந்த மண்புழுவோட வேலை என்னன்னா, மேலே இருக்கிற மண்ணை கீழே இருக்கிற மண்ணை மேலேயும் ரீசைக்கிள் பண்ணி இந்த வளர்ந்து வர்றது இல்லைங்க. கேரட்டு, இந்த முள்ளங்கி, இந்த வயல், இந்த புல் இதெல்லாம் வருது இல்லைங்க, அதை எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கும். என்னங்க ஊன்னு கேட்டுட்டு இருக்காரு. எவ்வளவு கஷ்டப்பட்டு சீரியஸான டாபிக் பேசிட்டு இருக்கிறேன். ஆகுங்கிறீங்க. மண்புழுவுக்கு இன்னொரு பேர் என்ன? என்னதான் விவசாயம், இதுதான் விவசாயமே எல்லாரும் அழிஞ்சுக்கிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். மண்புழுவுக்கு இன்னொரு வேலை என்ன தெரியுமா? காக்ரோச்சா ஆகாது. உழவனின் நண்பன், உழவனின் தோழன். பக்கத்துல படுக்க கூட தூங்குவீங்க. கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணதான் உனக்கு பல தடவை சொல்லியிருக்கேன். மண்புழு இல்லாட்டி நாங்க இதே இல்லை ப்ரோ. இதெல்லாம் இப்ப வந்து டெக்னாலஜி. இப்பெல்லாம் மண்புழுவோட வேலை தான். அந்த காலத்துல உங்க ஐயா கோமணத்தை கட்டிட்டு அப்ப இப்படி பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ இப்ப நாங்க இப்படி கீழே இறக்கி இப்படி எல்லாம் ஆகுறோம்னா என்ன காரணம்? இதுதான்.